நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு நம்ம முழு மாதிரி தேர்வானது பயிற்சியாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல இயல் 10 வரைக்கும் 10 தேர்வுகளும், ஸோ இயல் 10 முழுமையாக உள்ளடக்கி 10 தேர்வுகளும், 20 தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம வழங்குறோம். ஸோ இந்த 20 தேர்வுகளை நீங்க எதிர்கொள்கின்ற பட்சத்துல இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் பாடத்துல உங்களுடைய கற்றல் அடைவுகளை நீங்க சோதிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை இங்க உருவாக்கி கொடுக்குறோம். ஏன்னா நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி தமிழ்ல ஆசிரியர்களுக்கான இறுதி வாய்ப்பாக நம்ம நினைச்சிடறோம் இந்த பயிற்சியை தொகுத்து கொடுக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை தவிர்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 20,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக இதை நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த 20,000 வினாக்கள் உங்களுக்கு இயல் வாரியாக, அடுத்து முழு மாதிரி தேர்வு, ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு தேர்வு எல்லாத்தையுமே இணைத்து இந்த 20,000 வினாக்கள். அது மட்டும் இல்லாம பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்களும் இதுல நம்ம தொகுத்து கொடுத்துரும். ஸோ இந்த 20,000 வினாக்களை பயன்படுத்தி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியும் பயன்படுத்தும் பொழுது பிஜியோட எக்ஸாம் கொஸ்டின் இதுல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மேஜருக்கு மட்டும்தான் இதுவா கேட்டீங்கன்னா, மேஜரை தவிர்த்துட்டு நம்ம என்ன செய்யறோம், எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஸோ இதுல இப்ப அடுத்து பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸா 10 யூனிட், ஒரு யூனிட்டுக்கு குறைந்தது 200ல இருந்து 250 கொஸ்டின்ஸ். அப்ப 2000ல இருந்து 2500 கொஸ்டின் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 3000 வினாக்கள் முந்தைய ஆண்டு வினான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நமது குழு ஆசிரியருக்கு உருவாக்கியிருக்கோம். இதை மட்டும் இந்த இறுதி கட்ட திருப்புதலுக்கு நீங்க பயன்படுத்தும் பொழுது பிஜியோட மதிப்பெண்ணை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஸோ ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்றைய தேர்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 4ல நம்ம கொடுத்துருக்கோம் தமிழ்ல. அப்ப 110 வினாக்கள் உங்களுக்கு தமிழ்ல யூனிட் 4ல உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கேட்கிறோம், 110 வினாக்கள். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 30 வினாக்கள் எஜுகேஷன் மெத்தடாலஜில யூனிட் 4ல கேட்கிறோம். ஸோ அடுத்து 10 மார்க் ஜிகேல, சரிங்களா, ஜெனரல் நாலேஜ்ல யூனிட் 4. யூனிட் 4ன்னு சொல்லும் போது ஜியாகிரபி உங்களுக்கு வந்துருது, சரிங்களா. யூனிட் 4 நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கான்செப்ட் வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 30 வினாக்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது பாத்தீங்கன்னா 10th யூனிட் 4 நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 10th தமிழ் புக்ல யூனிட் 4ல இருந்து 30 கொஸ்டின், டோட்டலா 180 வினா விடைகள் இதுல கொடுக்குறோம். இதை முழுமையாக நீங்க பயன்படுத்துங்க, உங்களுக்கான மதிப்பெண் உறுதி. ஸோ இந்த தமிழ் பாடத்துல இந்த யூனிட் 4க்கான கான்செப்ட் என்ன சொல்லி பார்த்தோம்னா, பக்தி இலக்கியம். இதற்கான தலைப்பு பக்தி இலக்கியம். இதுல 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், இவற்றினுடைய அமைப்பு, ஆசிரியர்கள், வரலாறு, பதிப்புகள், உரைகள். அதுக்கடுத்து பாருங்க சித்தர் பாடல்கள், தாயுமானவர், பட்டினத்தார், அருணகிரிநாதர், வள்ளலார் இவர்களுடைய படைப்புகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சிலபஸா கொடுத்துருக்கோம். ஸோ முதல் வினா பாருங்க, திருப்பல்லாண்டு பாடியவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார், திருச்சந்த விருத்தம் பாடியவர் திருமழிசை ஆழ்வார், தென்னவன் பிரம்மராயன் என போற்றப்பட்டவர் மாணிக்க வாசகர், திரிசிபுரம் விசேரங்க சொக்கநாதரிடம் அமைச்சராய் இருந்தவர் தாயும் மணவர், மௌன குருவிடம் உபதேசம் பெற்றவர் ஆப்ஷன் பி தாயும் மாணவர். சோ அடுத்த வினா பாருங்க, வினா எண் 6. முதல் திருவந்தாதி எத்தனை பாசுரங்களை உடையது? முதல் திருவந்தாதியானது 100 பாசுரங்களை உடையது. நம்மாழ்வாரின் திருவாய் மொழி எத்தனை பாசுரங்களை உடையது? 1000 பாசுரங்களை உடையது. சிவனடியாரை தீமொழி கூறுபவர்களின் நாக்கினை அறுக்கும் நாயன்மார்
சக்தி நாயனார். ஆப்ஷன் பி சக்தி நாயனார். சோழ நாட்டில் நாகனப்பட்டினத்தில் பரதவர் குலத்தில் தோன்றிய நாயன்மார் கீழ்கண்டனவற்றுள் யார்? தோன்றிய நாயன்மார் கீழ்கண்டனவற்றுள் யார்னா அதிபத்த நாயனார். திருவாதிரை நாள்தோறும் சிவனடியார்களை திருவமுது செய்வித்து திருவமுது செய்வித்து ஒவ்வொருவருக்கும் 100 பொன் வழங்கிய நாயன்மார் நரசிங்கம் முனையரையார். நரசிங்க முனையரையார். திருஞான சம்பந்தர் ஆண் பனையை பெண் பனையாக மாற்றிய திருத்தலம் கீழ்கண்டனவற்றுள் எது? திருவொத்தூர். சிவனேசரின் மகளான பூம்பாவையை உயிர்ப்பித்த திருத்தலம் திருமயிலை. திருஞான சம்பந்தருக்கு இறைவன் முத்து சிவிகை அருளிய திருஞான சம்பந்தருக்கு இறைவன் முத்து சிவியை அருளிய திருத்தலம் திருவரத்துறை. திருநாவுக்கரசர் தன் இறுதி காலத்தில் தங்கிய திருத்தலம். திருநாவுக்கரசர் தன்னுடைய இறுதி காலத்தில் தங்கிய திருத்தலம் கீழ்கண்டனவற்றுள் எது? திருப்புகழூர். ஆப்ஷன் டி திருப்புகழூர். சூளை நோயால் பாதிக்கப்பட்ட நாயன்மார் யார்னா ஏயர்கோட் கலிக்காமர். ஆப்ஷன் டி. சுந்தருக்கு இறைவன் ஊன்றுகோல் அருளிய திருத்தலமானது திருவெண்பாக்கம். ஆப்ஷன் ஏ திருவெண்பாக்கம். எவ்வூரின் எல்லையை கடந்தவுடன் சுந்தரர் கண் பார்வையை இழந்தார்? திருவொற்றியூர். ஆப்ஷன் சி திருவொற்றியூர். சேரமான் தோழர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் சுந்தரர். சேரமான் தோழர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் சுந்தரர். ஒன்று கொளாமவர் சிந்தை உயர்வரை என்ற பதிகம் எப்போது பாடப்பட்டது? சோ இதை பாடியது திருநாவுக்கரசர் பாம்பு தீண்டிய அப்பூதிய அடிகளின் மகனை பிழைக்க வைப்பது போது பாடப்பட்ட பாடல். யாருடைய நீர் வேட்கையை நீக்கிட இறைவன் அந்தனர் வடிவு கொண்டு தண்ணீர் பந்தல் ஒன்றை உருவாக்கினார்? சுந்தரர். ஞாயிறு கிழவர் என்பவரின் மகள் பெயர் என்ன? ஞாயிறு கிழவர் என்பவரின் மகள் பெயர் என்ன? இதுதான் வினா. சங்கிலியார். ஆப்ஷன் சி சங்கிலியார். மீளா வடிமையும் உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே என்ற திருப்பதிகத்தை சுந்தரர் எப்போது பாடினார்? வழக்கன் பார்வை பெற்றபோது பாடினார். அதாவது மீளா மீளா வடி அமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே என்ற திருப்பதிகத்தை சுந்தரர் பாடியது வழக்கன் பார்வையை பெற்றபோது. எய்தான் மராமரம் எழும் ராமனாய் எய்தான் அம்மான் மரியை ஏந்திலைக்கு ஆய் எய்ததுமும் தென்னிலங்கை கோன் வீல சென்று குரலுவாய் முன்னிலம் கை கொண்டான் முயன்று பாடிய ஆழ்வார் கீழ்கண்டனவற்றுள் யாருன்னா பே ஆழ்வார். யானே தவம் செய்தேன் ஏல் சிறப்பும் எப்பொழுதும் யானே தவம் உடையேன் எம்பெருமான் யானே இருந்த தமிழ் நல்மாலை இணைய அடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது. இது யார் பாடியது? பூதத்து ஆழ்வார் பாடியது. பாலன் தனதுருவாய் ஏழுலகும் உண்ட ஆள் இல்லையின் மேலன்று நீ வளர்ந்த மெய் என்பர் ஆளன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணத்தோ மன்னதோ சோலை சூழ் குன்று எடுத்தாய் சொல்லு என்று பாடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார்.
மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிய மாதேவி பணி செய்து நாடோறும் பரவ என்று மங்கையர்க்கரசியாரை பாடிய நாயன்மார் திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர். ஆதி சங்கரர் தமது சௌந்தர்ய அலங்காரியில் யாரை போற்றி பாடியுள்ளார்? ஆதி சங்கரர் தமது சௌந்தர் அலங்கரியில் யாரை போற்றி பாடியுள்ளார்? ஆதி சங்கரர் போற்றி பாடியவர் திருஞான சம்பந்தர். ஆதி சங்கரர் போற்றி பாடியது திருஞான சம்பந்தரை. ஆப்ஷன் பி. ஆதி சங்கரர் தமது சிவானந்த அலங்கரியில் யாரை போற்றி பாடியுள்ளார்? சிவானந்த அலங்கரியிலனா கண்ணப்பன் நாயனாரை. ஆப்ஷன் சி கண்ணப்பன் நாயனார். வடமொழியில் உபமன்யு பத்த விலாசம் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டது திரு தொண்டர் புராணம். வடமொழியில் உபமன்யு பத்த விலாசம் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டது திரு தொண்டர் புராணம். நீலகண்டர் தீட்சிதர் நீலகண்டர் தீட்சிதர் நீலகண்டர் தீட்சிதர் தமது சிவ லீலாவர்ணம் என்னும் காப்பியத்துல திருஞான சம்பந்தர் சமணரை வாதில் வென்ற இடம் பெற்றுள்ளது. திருஞான சம்பந்தர் சமணரை வாதில் வென்றது இடம் பெற்றுள்ளது. சுந்தரரை இறைவன் தடுத்து ஆட்கொண்ட நிகழ்வு திருஞான சுந்தரரை இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக். நீலகண்டர் தீட்சிதர் தமது சிவலீலா வர்ணம் என்னும் காப்பியத்துல திருஞான சம்பந்தர் சமணரை வாதில் வென்று இடம்பெற்றுள்ளது. கொற்றவன் தனக்கு மந்திரியாய் குலசிறை குழாவி நின்றேத்த என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். குறுகை காவலன் காரிமாறன் வகுலாவர்ணன் சடகோபன் பராங்குசன் தமிழ் மாறன் வேதம் தமிழ் செய்தவர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் நம்மாழ்வார். ஆப்ஷன் பி நம்மாழ்வார். கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்ட ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்ட ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். அடுத்த வினா பாருங்க. பாண்டி நாட்டு திருக்கோளூரில் பிறந்தவர் மதுரகவி ஆழ்வார். நிறையினார் நீலநக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையுமூர் சாத்தமங்கையே வந்திமேல் ஆய்ந்த என்று திருநீல நக்கரை பாடியவர் திருஞான சம்பந்தர். ஸ்ரீவத்சம் என்னும் திருமாலின் மருவின் அம்சமாய் தோன்றியவர் திருப்பானாழ்வார். பரகாலன் கலிகன்றி கலியன் போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார். கூவாய் பூங்குயிலே குளிர் மாறி தடுத்து கந்தமாவாய் கீண்டமணி வண்ணனை வர கூவாய் பூங்குயிலே என்று பாடிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். ஆப்ஷன் டி திருமங்கை ஆழ்வார். தொண்டர் தன் கயம் மூழ்கி துணையலுக்கு சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பரவி குறிப்பறி முருகன் செய்கோளம் என்று முருகன் நாயனாரை பாடியவர் திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர். விப்ர நாராயணர் என்று யாருடைய இயற்பெயரானது கூறப்படுகிறதுனா தொண்டரடி பொடியாழ்வார். தொண்டரடி பொடி ஆழ்வாரினுடைய இயற்பெயர் விப்ர நாராயணன். சரியா, விப்ர நாராயணன். கிடக்கில் தொட்டில் கிளிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுங்கி புல்கில் உதரத்தை பாய்ந்திடும் மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் யார் பாடியது? பெரியாழ்வார் பாடியது. ஆப்ஷன் ஏ பெரியாழ்வார் பாடியது.
பெரியாழ்வார் பிறந்த ஊர் கீழ்கண்டனவற்றுள் எது? ஸ்ரீவில்லிபுத்தூர். அண்டர் தொழுதண்டி பணிகண்டு அடிமை கொண்ட அண்டர்துழு தண்டி பணிகண்டு அடிமை கொண்ட இறை என்று தண்டியகளை பாடிய நாயன்மார் திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர். ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்தேன் நான் ஒருவன் இல்லை ஒளி உருவம் நின்னுருவம் ஈருருவன் என்பர் இருநிலைத்தோர் என்று பாடியவர் பூதத்தாழ்வார். ஸோ இது 7th தமிழ்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? 7th தமிழ் புக்ல இருக்கக்கூடியது பூதத்தாழ்வார். கணிகண்ணன் யாருடைய சீடர்? திருமழிசை ஆழ்வாரின் சீடர் கணிகண்ணன். விஷ்ணு சித்தன் யாருடைய இயற்பெயர்? பெரியாழ்வாரின் இயற்பெயர் விஷ்ணு சித்தன். செம்பியன் கோச்செங்கனான் செய்கோளில் என்று கோச்செங்கானனை பாடியவர் திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசர் பாடிய திருப்பதிகங்கள் எத்தனை? 4900 திருப்பதிகங்கள். 4900 திருப்பதிகங்கள். சாத்திரம் பல பேசும் சலகற்கால் கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வீர் என்று பாடியவர் யார்? என் செய்வீர் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். வினாயன் 50. நாட்கொண்ட தாமரை பூத்தடம் சூழ்ந்த நல் உலகத்தே கீட்கொண்ட கோவணம் கா என்று சொல்லிருக்கிற படத்தான் வாட்கொண்ட நோக்கி மனைவியோடும் அங்கோர் வாணிகனை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்கும் அன்றோ அவ்வகலிடமே என்று அமர் நீதி யாரை பாடியவர்? திருநாவுக்கரசர். ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். அரியார் சமணர், அயத்தார் பௌத்தர், சிறியார் சிவபட்டார் செப்பில் வெறியாய் மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார் ஈனவரே ஆதலால் இன்று என்று பாடிய ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். ஆப்ஷன் பி திருமழிசை ஆழ்வார். வாய்க்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் காய்கனையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே என்று பாடியவர் யார்? வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் காய் கணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். இறைவன் வேதியன் உருவில் திருநாவுக்கரசருக்கு பொதிசோறும் நீரும் அருளிய திருத்தலம் எது? திருப்பைநீலி. சமணர்கள் மறைந்திருக்க வடதளி இறைவனது திருவுருவம் வெளிப்பட்டு விளங்க செய்த நாயன்மார் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு இறைவன் பாக்காசு அருளிய திருத்தலம் எது? திருவேலி மிளலை. ஆப்ஷன் பி திருவேலி மிளலை. அடுத்த பகுதி பாருங்க. கண்ணப்பருக்கு அருள் செய்த கைலை எங்கள் அண்ணல் ஆருராதியா அணைக்காவே என்று கண்ணப்ப நாயனாரை பாடிய நாயன்மார் திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர். அப்பர் திருப்புகலூரில் யார் மடத்தில் தங்கியிருந்தார்? முருகன் நாயனார் மடத்தில் தங்கியிருந்தார். திருநாவுக்கரசர் திருக்கோயிலின் கதவு திறக்க பாடிய திருத்தலமானது திருமறைக்காடு திருத்தலம். ஆவிதனில் அஞ்சொடுக்கி அங்கனம் நின்று ஆதரிக்கும் நாவியல் சீர் நமி நந்தி அடிகளுக்கு நல்குமவன் என்று நந்தி அடிகளை பாடிய நாயன்மார் திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் ஏ
திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசர் மீது இறைவன் தன் திருமுடியை சூட்டிய திருத்தலமானது நல்லூர். ஆப்ஷன் பி நல்லூர். அளந்த அடியான் அற்றை கன்று ஓர்கா செய்தி புலர்ந்த காலை மாலை போற்றும் புத்தூரே என்று புகழ்ந்துரை என்று புகழ்துணையாரை பாடிய நாயன்மார் திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசருக்கு இறைவன் சூலகுரியும் இடப்பக்க குறியும் பொறித்த திருத்தலமானது திருப்பெண்ணாகடம். ஆப்ஷன் சி. திருநாவுக்கரசர் அப்பூடி அடிகளை சந்தித்த திருத்தலமானது திங்களூர். திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளை சந்தித்த திருத்தலம் திங்களூர். வினாயன் 64. அண்டர் தொழுதண்டி பணிகண்டு அடிமை கொண்ட இறை என்று தண்டி அடிகளை பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருகண் அணி நிறமும் கண்டேன் செருகிலரும் பொன்னாளி கண்டேன் புனை சங்கம் கை கண்டேன் என்னாளி நீங்குகவே என்று பாடியவர் பேயாழ்வார். ஆப்ஷன் சி பேயாழ்வார். அங்கு மலரும் குவியுமாம் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஓன்போது ஆங்கை திகரி சுடர் என்றும் வெண்சங்கம் வானில் பகரும் மதி என்றும் பார்த்து என்று பாடிய ஆழ்வார் பேயாழ்வார். ஆப்ஷன் சி பேயாழ்வார். திருமாலின் சக்கர அம்சமாய் பிறந்தவர் திருமழிசை ஆழ்வார். பட்டர்பிரான் புதுவை மன்னன் போன்ற சிறப்பு பெயர்களால் போற்றப்பட்ட ஆழ்வார் கீழ்கண்டனவற்றில் யாருன்னா பெரியாழ்வார். முதலில் தேவதேவி என்ற தாசிக்கு அடிமையாய் இருந்து பின் இறை அருளால் மணந்திருந்திய ஆழ்வார் தொண்டரடி கொடியாழ்வார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று பாடிய ஆழ்வார் கீழ்கண்டனவற்றில் யார்? திருமங்கை ஆழ்வார் என்று பாடிய ஆழ்வார் கீழ்கண்டனவற்றில் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் பிறந்த ஊர் திருக்குறையலூர். ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழவானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திரிவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விடியுடையே பிளியவர் யார்? குலசேகர ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் பிறந்த ஊர் எது? அடுத்த வினாவானது மதுரகவி ஆழ்வார் பிறந்த ஊர் கீழ்கண்டனவற்றுள் எதுனா திருக்கோளூர். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரவடிவாம் நீள்கடலுள் என்று புனையாம் மணி விளக்கம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரகு என்று பாடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார். திரு சண்பை விருத்தம் திருவுலா மாலை ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி போன்ற நூல்களை பாடிய நாயன்மார் நம்பி ஆண்டார் நம்பி. ஆப்ஷன் சி நம்பி ஆண்டார் நம்பி. கோயில் நான்மணி மாலை அதே மாதிரி திருக்கழுமலர் மும்மணி கோவை திருவிடை மருதூர் மும்மணி கோவை போன்ற நூல்களை பாடிய நாயன்மார் பட்டினத்தடிகள். திருவேகம் பாமுடையார் திருவந்தாதி திருவெற்றியூர் ஒருபாது போன்ற நூல்களை பாடிய நாயன்மார் பட்டினத்தடிகள். ஆப்ஷன் பி பட்டினத்தடிகள். சோ அடுத்த வினா பாருங்க. வினாயன் 78. கோயில் திருப்பன்னியர் விருத்தம்
திருத்தொண்ட திருவந்தாதி, ஏகாதச மாலை போன்ற நூல்களை பாடியவர் நம்பி ஆண்டார் நம்பி. சூளை நோயால் துன்புற்ற நாயன்மார் யார்? யாரால் இந்நோய் தீர்ந்தது? ஏயர்கோன் கலிகாம நாயனார் சூளை நோயால் துன்புற்ற நாயன்மார். நீக்கியவர் சுந்தரர். மூத்த நாயனார் இரட்டை மணி மாலை, சிவபெருமான் அந்தாதி, சிவபெருமான் திருவந்தாதி போன்ற நூல்களை பாடியவர் கபிலதேவர் நாயனார். சிவபெருமான் திருவந்தாதியை பாடியவர் பரணதேவர் நாயனார். மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை பாடியவர் அதிரா அடிகள். ஆப்ஷன் ஏ அதிரா அடிகள். மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை பாடியவர். சிவபெருமான் மும்மணி கோவை பாடியவர் இளம்பெருமான் அடிகள். சேத்திர திருவெண்பா பாடியவர் ஐயடிகள் காடவர்கோன். ஐயடிகள் காடவர்கோன் சேத்திர திருவெண்பா பாடியவர். சோ அடுத்த வினா பாருங்க. வினா எண் 85. கைபாதி கலாத்தி பாதி திரு ஈங்கோய் மலை 70 திருவலஞ்சுழி திருவெழுக்கூற்றிருக்கை கோபப்ப பிரசாதம் காரட்டு மேகம் போற்றி கலிவெண்பா திரு கண்ணப்ப தேவர் திருமரம் பெருந்தேபவாணி போன்ற நூல்களை பாடியவர் நக்கீர தேவ நாயனார். திரு கண்ணப்பர் திருமரம் பாடியவர் கல்லாட தேவ நாயனார். பார்குடத்தை இடறியதன் தந்தையின் காலை வெட்டிய நாயன்மார். பார்குடத்தை இடறிய தன் தந்தையின் காலை வெட்டிய நாயன்மார் சண்டேஸ்வர நாயன்மார். திருத்தொண்ட தொகையில் இவரது பெயர் இடம்பெறவில்லை. அவர் யாருன்னா மாணிக்க வாசகர். ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். ஆப்ஷன் டி. சிறை யாரும் மடக்கிளியே இங்கே வா தேனோடும் பால் முறையாலே உண தருவன் மொய்பவள தொடுதாளம் துறை யாரும் கடற் தோணி புரந்தீசன் துளங்கும் இளம்பிறையாளன் திருநாமம் எனக்கொரு கால் பேசாயே என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர். அரும்பருகே சுரும் பருவ அறுபதம் பண்பாட அணி மயில்கள் நடமாடும் அணிபாளிர் சூழ் அயலின் சுரும் பருகே சுருங்குவளை கண் வளரும் கலனிக்க மலங்கள் முகமலரும் கயல நல்லூர் காணே என்று பாடியவர் சுந்தரர். ஆப்ஷன் டி சுந்தரர். வினாயன் 91. வினாயன் 91. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலில் வாசல் அடியாரும் வானரும் அரம்பையாரும் கிடந்து எங்கும் படியாய் துன்பவளவாய் காண்பேனே என்று பாடியவர் குலசேகர ஆழ்வார். உயர்வர மதிநலம் உடையவன் எவன் அவன் மயர்வர மதிநலம் அருளின் எவன் அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயரரு சுடரடி தொழுதொழு என் மனமே என்று பாடிய ஆழ்வார் நம்மாழ்வார். ஆப்ஷன் பி நம்மாழ்வார். நீ அலையே சிறுபூவாய் நெடு மலாருக்கு. சரியா? நீ அலையே சிறு பூவாய் நெடு மலாருக்கு என் தூதாய் நோய் எனது நுவலென்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் காயமோடு மணிமாமை தளர்ந்தேன் நான் இன்னயுளது வாயால் இன்னடிசில் வைப்பாறை நாடாயே என்று பாடிய ஆழ்வார் யார்? நம்மாழ்வார். ஆப்ஷன் பி நம்மாழ்வார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன்
என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று பாடிய ஆழ்வார் யார்? பாடிய ஆழ்வார் திருப்பானாழ்வார். ஆப்ஷன் ஏ திருப்பானாழ்வார். அடியோமோது 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 நின்னோடும் பிரிவன்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவால் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று பாடிய ஆழ்வார். பல்லாண்டு என்று பாடிய ஆழ்வார் யார்? பாடிய ஆழ்வார் பெரியாழ்வார். ஆப்ஷன் பி பெரியாழ்வார். அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியாக என்று பாடியவர். இது 7th தமிழ் தான். சரியா? அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியாக என்று பாடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார். ஆப்ஷன் பி பூதத்தாழ்வார். வையம் தகலியாவார் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் அழியான அவர்க்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீக்குகவே என்று பாடியவர் பொய்கை ஆழ்வார். ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார். அமலநாதி பிரான் அமலநாதி பிரான் என தொடங்கும் பாசுரத்தை பாடியவர் யார்? திருப்பானாழ்வார். கண்ணினும் சிறுதாம்பு என்று தொடங்கும் பாசுரத்தை பாடியவர் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வார் பாடிய நூல் திருவிருத்தம். சைவ இலக்கிய வரலாறு என்ற நூலினை எழுதியவர் ஔவை துரைசாமி பிள்ளை. கரநோயிலிருந்து அடியவர்களை காத்தார் திருஞான சம்பந்தர். இது எந்த தளத்தில்னா திருசெங்குன்றம் தளத்தில். திருஞான சம்பந்தருக்கு இறைவன் முத்துப்பந்தர் வழங்கிய திருத்தலம் பட்டீஸ்வரம். ஆப்ஷன் டி பட்டீஸ்வரம். பாம்பு தீண்டிய வணிகனை உயிர்ப்பித்த இடம். திருஞான சம்பந்தர் உயிர்ப்பித்தார் பாம்பு தீண்டிய வணிகனை. திருஞான சம்பந்தர் பாம்பு தீண்டிய வணிகனை திருஞான சம்பந்தர் உயிர்ப்பித்த இடம் திருமருகல். ஆப்ஷன் ஏ திருமருகல். திருஞான சம்பந்தருக்கு இறைவன் பொற்கிளி வழங்கிய திருத்தலம் திருவாடுதுறை. ஆப்ஷன் ஏ திருவாடுதுறை. திருநள்ளாறு சென்ற திருஞான சம்பந்தர் அங்கு யார் மனையில் தங்கினார்? திருநள்ளாறு சென்ற திருஞான சம்பந்தர் அங்கு யாருடைய மனையில் தங்கினார்னா திருநீல நக்க நாயனார் மனையில். ஆப்ஷன் பி. திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்குடியில் யார் மனையில் விருந்தினராய் தங்கியிருந்தார்? சிறுதொண்டர். ஆப்ஷன் ஏ சிறுதொண்டர். திருஞான சம்பந்தர் திருப்புகலூரில் யார் மடத்தில் தங்கியிருந்தார்னா முருக நாயனார் மடத்தில். திருஞான சம்பந்தருக்கு இறைவன் படிக்காசு நல்கிய திருத்தலம் திருவேலிமிழலை. கொல்லி மலவனின் மகளுக்கு உண்டான முயலகன் என்ற நோயினை திருஞான சம்பந்தர் தீர்த்த திருத்தலமானது திருப்பாச்சிலா சிராமம். திருப்பாச்சிலா சிராமம். ஆப்ஷன் சி. சோ மொத்தம் 110 வினாக்கள். மொத்தம் 110 வினாக்கள் தமிழ் பாடத்துல யூனிட் 4ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். யூனிட் 4ல அடுத்து இருக்கக்கூடிய 30 வினாக்கள். இது எஜுகேஷன் மெத்தடாலஜி நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 10 யூனிட். இதுல 4வது யூனிட்ல இருந்து அடுத்து 30 வினாக்களை நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம். ஸோ அதுல முதல் வினா, வட்டமான எல்லா பொருட்களையும் எழுது என்ற மாதிரி வினாவிற்கான சோதனை என்ன? சான்றுகள் சோதனை. அடுத்த வினா பாருங்க. சராசரியாக ஆசிரியர்களும் மாணவர்களும் தினமும் எத்தனை மணி நேரம் நேரடியாக
சந்தித்துக் கொள்கின்றார்கள். 6 மணி நேரம், ஆண்டில் 1000 மணி நேரம். கல்வியில் சமத்துவம் என்பது அனைவருக்கும் சம வாய்ப்பு தருவது மட்டுமல்ல, சேரும் படிப்புகளில் அனைவரும் வெற்றி பெறுவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி சம வாய்ப்புகளை அனைவரும் பயன்படுத்த வாய்ப்பு அளிக்க இக்கூற்றுடன் தொடர்புடைய கல்விக்குழு எதுனா தேசிய கல்விக் கொள்கை 1986. குழந்தையின் ஆரோக்கியமான உடல் வளர்ச்சி, ஆளுமை வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு வசதி போன்றவைகளை குறிப்பது குழந்தைகளின் வளர்ச்சி உரிமை. மாணவர்களின் அடிப்படை தேவைகளாக விளங்குபவை ஆரோக்கியமான மனது, ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனதும் ஆரோக்கியமான உடலும். சரியா? மனதும் உடலும். இந்தியாவில் பின்வரும் எந்த ஆண்டில் 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய ஆரம்ப கல்வி அளிக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டதுனா 1950. மொழி உடை சோதனைகள் மற்றும் மொழியில்லா சோதனைகளை அடிக்கடி வகுப்பறையில் பயன்படுத்தி மாணவர்களின் எந்த வளர்ச்சிக்கு உதவ வேண்டும்? ஆக்கத்திறன் வளர்ச்சி. ஆப்ஷன் சி, ஆக்கத்திறன் வளர்ச்சி. தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. உயர்நிலை பள்ளி அளவில் பின்வரும் எதன் மூலம் கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? அதிகமான குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலம். ஆப்ஷன் சி, அதிகமான குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலம். எடுத்துக்காட்டுகளுடன் பொதுமை கருத்தை விளக்குவதன் மூலம் மாணவர்கள் பொதுமை கருத்தை நன்றாக புரிந்து கொண்டு பயன்படுத்த முடியும். எந்த முறையிலனா உடன்பாடு முறையில். பல பொருட்களை பற்றி ஒரே சமயத்தில் நினைக்கும் வாய்ப்பை அளிப்பது எது? பல பொருட்களை பற்றி ஒரே சமயத்தில் நினைக்கும் வாய்ப்பை அளிப்பது கருத்துருவாக்கம். தொடக்கப்பள்ளி அளவில் பின்வரும் எதன் மூலம் கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? தொடக்கப்பள்ளி அளவில் பின்வரும் எதன் மூலம் கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா நேரடி அனுபவங்கள் மூலம். நேரடி அனுபவங்கள் மூலம் தொடக்கப்பள்ளி அளவில் கருத்து உருவாக்கத்தை உருவாக்க முடியும். தொடக்கநிலை, இடைநிலை மற்றும் உயர்நிலையில் கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் அனுபவங்கள், படங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் பி, டெர்மன். இடைநிலை பள்ளி அளவில் பின்வரும் கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா படங்கள், மாதிரிகளின் கருத்து உருவாக்கத்தை இடைநிலை பள்ளி அளவில் ஏற்படுத்த முடியும். கருத்தியல் சிந்தனை ஏற்பட உதவுவது கருத்துருவாக்கம். ஒரு குழந்தையின் ஆயத்த நிலையை நிர்ணயிப்பது எதுனா முதிர்ச்சி, அதே மாதிரி பயிற்சி. உடல்நல குறைபாடு, கவலை, தீவிர மனவெழுச்சி, சிக்கல்கள், பசி போன்றவை சீர்குலைக்கும். எதை சீர்குலைக்கும்னா கற்றலுக்கு ஏற்ற ஆயத்த நிலைகளை சீர்குலைக்கும். அரசியல் சாசன சட்டம் பின்வரும் எந்த வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் இலவச கட்டாய கல்வி பெறுவதை அடிப்படை உரிமையாக அறிவித்துள்ளதுனா 14 வயது. கற்றல் பாணியை பொறுத்து மாணவர்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? கற்றல் பாணியை கொண்டு மாணவர்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3, 2, 4, 5ன்னு கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. கற்றல் பாணியை பொறுத்து மாணவர்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்னா 4 வகைகளாக பிரிக்கலாம். கற்றலுக்கு ஏற்ற அறிவு வளர்ச்சிக்கான ஆயத்த நிலையை நிர்ணயம் செய்வது எது? உடல்,
மன முதிர்ச்சியும் ஊக்குவித்தலும். ஆப்ஷன் ஏ இதற்கான விடை. அடுத்த பகுதி பாருங்க. கல்வி என்பது பின்வரும் எந்த ஒன்றை வெளிப்படுத்தவில்லை? கருத்து பரிமாற்றம். ஆப்ஷன் டி கருத்து பரிமாற்றம். ஒரு குழந்தை எந்த செயலில் ஈடுபட வேண்டும் என்றாலும் அதற்கு அவசிய தேவை ஆயத்த நிலை. ஒவ்வொரு மாணவனும் பள்ளிக்கு வெளியே பெற்ற ஏதாவது ஒரு கற்றல் அனுபவத்தை விவரிக்க செய்வதற்கான எடுத்துக்காட்டு எதுனா பயண அனுபவம். தொடக்க நிலையில் தெளிவாக சொல்லித்தர வேண்டிய பாடங்கள் என்ன? தொடக்க நிலை அளவுல தெளிவாக சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் மொழி பாடம், கணித பாடங்கள். குறிப்பிட்ட பாடப்பொருளை ஆசிரியர் உதவியுடன், குறிப்பிட்ட பாடப்பொருளை ஆசிரியர் உதவியுடன் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்பதை பள்ளிக்குள் கற்றல் என்று அழைக்கிறோம். பள்ளிக்குள் கற்றல். குறிப்பிட்ட பாடப்பொருளை குறிப்பிட்ட காலத்திற்கு பள்ளிக்குள் கற்றல். பள்ளிக்கு வெளியே கற்றல் அனுபவங்களை பெற இயலாத இடம் திரை அரங்குகள். மாணவரிடம் எழுச்சியினை உணர்வினை தூண்டுவதை அடிப்படையாக கொண்டது எழுச்சி களம். 1953ஆம் ஆண்டிற்கு பிறகு பள்ளிகளில் அறிவியல் ஒரு கட்டாய பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் என பரிந்துரை செய்த கல்விக்குழு இது. 1953 ஆண்டிற்கு பிறகு பள்ளிகள்ல அறிவியல் ஒரு கட்டாய பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்த குழு இடைநிலை கல்விக்குழு. புரிந்து கொள்ளுதலை பொது நோக்கமாக கொண்ட நடத்தை நோக்க செயல்பாடு எதுனா ஒப்பிடுதல். மாணவனது தனி மனித வாழ்விற்கும் அவனுடைய சமுதாய வாழ்விற்கும் மிகவும் இன்றியமையாதது கல்வியாகும். எந்த கல்வினா அறிவியல் கல்வி. இன்றியமையாத கல்வி கீழ்கண்டனவற்றில் எது இன்றியமையாத கல்வியானது? அறிவியல் கல்வி. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 10 வினாக்கள். இப்ப 30 வினாக்கள் பார்த்தாச்சு. அடுத்த 10 வினாக்கள் 141 இருந்து 150 வரைக்கும் இருக்கக்கூடியது ஜிகே. இது பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கான ஜிகே. ஜிபிஎஸ் என்பதன் பொருள். ஜிபிஎஸ் சரிங்களா? சோ இதற்கு விடையானது ஆப்ஷன் பி. கீழ்கண்டனவற்றுள் எது தவறானது? ஆப்ஷன் டி எஜுசாட். அடுத்து பாருங்க. கீழ்கண்டனவற்றுள் தவறானதை காண்க. மொத்தம் பாத்தீங்கன்னா இங்க 3 கொடுத்துருக்கோம். சோ அடுத்த பேஜ்ல 1 4 கொடுத்துருக்கோம். சரியா? சோ இந்த 4ல முதல்ல பாருங்க. இந்தியாவில் முதல் வான்வழி போக்குவரத்து 1911ஆம் ஆண்டு தொடங்கியது. இரண்டாவது கூற்று, இந்தியாவில் அஞ்சல் சேவை 1857ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவில் 1931ஆம் ஆண்டு முதல் வானொலி சேவை தொடங்கப்பட்டது. இந்தியாவில் ரயில்வே சேவை 1853ஆம் ஆண்டு. இந்தியாவில் ரயில்வே சேவையானது 1853ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. சரி, தவறானது எது? சரியா? அடுத்து பாருங்க. எம்ஆர்டிஎஸ் என்பது மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ அடுத்து பாருங்க. பொறுத்துக்க. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. பிலாய் சத்தீஸ்கர், ரூர்கேலா ஒடிஷா, துர்காபூர் மேற்கு வங்காளம், பொகாரோ ஜார்க்கண்ட். நேருக்கு நேராகவே விடை கொடுக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்டனவற்றுள் தவறான பொருத்தம் காண்க.
சோ 4ல தவறானது. முதல்ல பாருங்க, மின்னியல் தலைநகரம் ஹைதராபாத், இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். இதுல தவறானது மின்னியல் தலைநகரம் பெங்களூர் தான், இங்க ஹைதராபாத் கொடுத்திருக்காங்க. சோ தவறு. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய தொழில் ஜவுளி தொழில். சமீபத்திய ஒக்கி புயலினால் அதிக சேதத்திற்கு உண்டான பயிர் ரப்பர். கீழ்கண்டனவற்றுள் தவறானது எது? வெள்ளை தங்கம் சர்க்கரை என்பது தவறு. தங்க இலை பயிர் சணல் சரி. நீர்ம தங்கம் பெட்ரோலியம் சரி. கருப்பு தங்கம் நிலக்கரி, இதுவும் சரி. வெள்ளை தங்கம் சர்க்கரை என்பது தவறு. சரி, ஆப்ஷன் சி இதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்க, வினாயன் 150. வினாயன் 150. வேளாண்மை உறுதியற்ற நிலையில் கீழ்கண்டனவற்றில் எவை அரசின் உறுதியான நடவடிக்கைனா? முதல் 3. வேளாண் பொருளுக்கான உறுதி விலை, அவசர இருப்பு திட்டங்கள், பயிர் காப்பீடு. இது 3மே சரியா? சோ அடுத்து பாருங்க, 10 வினாக்கள் பார்த்தாச்சு ஜிகேல. அடுத்து இருக்கக்கூடிய 30 வினா தமிழ் எலிஜிபிலிட்டி. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி முறையே பால் வலுவமைதி. முறையே பால் வலுவமைதி, திணை வலுவமைதி. பொருத்தமான விடை வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறார். தன்மை வினைகள். தன்மை வினைகள் வந்தே வந்தோ தன்மை வினைகள். முன்னிலை வினைகள் என்பது நடந்தாய் வந்தீர். படற்கை வினைகள் வந்தான் சென்றான். முன்னிலை பெயர்கள் நீர் நீங்கள். சோ அப்ப 3, 1, 4, 2 விடை ஆப்ஷன் சி. பொருத்தமான விடை வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மருதன். மருதன் ஆண்பால், பெண்கள் பலர்பால். யானை ஒன்றன்பால், பசுக்கள் பலவின்பால். சோ அப்ப 3, 1, 2, 4 இதற்கான விடை ஆப்ஷன் பி. பால் என்பது எவற்றினுடைய உட்பிரிவு ஆகும்? பால் என்பது கீழ்கண்ட எவற்றின் உட்பிரிவு ஆகும்? பால் என்பது திணையின் உட்பிரிவு. உயர்திணையின் பிரிவுகள் 3, அஃறிணையின் பிரிவுகள் 2. இடம் 3 வகைப்படும். பொருத்தி காட்டுக. நான், யான், நாம், யாம். சோ இது பாத்தீங்கன்னா தன்மை பெயர்கள். வந்தேன், வந்தோம் தன்மை வினைகள். நீ, நீர், நீவீர், நீங்கள் முன்னிலை பெயர்கள். நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள், இது முன்னிலை வினைகள். சோ அப்ப விடையானது 2, 1, 4, 3. அப்ப ஆப்ஷன் ஏ சரியான விடை. மறுபடியும் பாருங்க, பொருத்தி காட்டுக. அவன் படற்கை பெயர், பரந்தன படற்கை வினை, நடந்தாய் முன்னிலை வினை, வந்தேன் தன்மை வினை. சோ கீழிருந்து மேலே விடை கொடுக்கப்பட்டுள்ளது. 4, 3, 2, 1. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும். இலக்கண முறையுடன், சரியா? நல்லா கவனிங்க. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு என்று அழைக்கப்படுகிறது. பொருத்தி காட்டுக. செலியன் வந்தது திணை வலு. செலியன் வந்தது என்பது திணை வலு. கண்ணகி
உண்டான் என்பது பால் வலு. கண்ணகி உண்டான் பால் வலு. நீ வந்தே இடவள்ளு. நேற்று வருவான் கால வலு. கீழிருந்து மேலே விடை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்பது எந்த வலுனா வினா வலு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று கூறுவது விடை வலு ஆகும். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவது மரபு வலு. பொருத்தி காட்டுக. சோ இதுவும் அதே பேட்டர்ன் தான், பார்த்துக்கோங்க. தகவல்களை கொடுத்தால் கட்டுரையாக உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவியின் பெயர் வேர்ட் ஸ்மித். ஆப்ஷன் சி. வீரன், அண்ணன், மருதன் என்பது ஆண்பால். மகள், அரசி, தலைவி. அரசி, தலைவி பெண்பால். மக்கள், பெண்கள். ஆடவர் பலர்பால். யானை, புறா, மாலை ஒன்றன்பால். ஆப்ஷன் பி இதற்கு விடை. செலியன் வந்தது என்பது திணை வலு. செலியன் வந்தான் திணை வளாநிலை. கண்ணகி உண்டான் பால் வலு. கண்ணகி உண்டாள் பால் வளாநிலை. அதே மாதிரி பொறுத்துக பகுதி தான் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை கூறுவது திணை வலுவமைதி. வாடா ராசா, வாடா கண்ணா என மகளை தாய் அழைப்பது இட வலுவமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என மாறன் பிறரிடம் சொல்வது. சாரி, நல்லா கவனிக்க. வாடா ராசா, வாடா கண்ணான்னா பால் வலுவமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என மாறன் பிறரிடம் கூறுவது இட வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் கால வலுவமைதி. பரிபாடலில் பாடல்களே எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? பரிபாடலில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 24. உரை ஆசிரியர்கள் பரிபாடல்ல எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளார்கள்னா 70 பாடல்கள். வளர்வானம் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. செந்தி என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. ஊழ் ஊழ் இலக்கண குறிப்பு அடுக்குத் தொடர். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் குறிப்பது வானத்தையும் பேரொளியையும். வானத்தையும் பேரொளியையும். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் என்ற பாடலை எழுதியவர் மாணிக்க வாசக திருவாசகம். நம் பால் வீதி போன்று பல பால் வீதிகள் உள்ளன என்று நிரூபித்த வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில். ஸோ இந்த பகுதியில் மொத்தம் 180 வினாக்கள் பார்த்துருக்கோம். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.